قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி வணங்கி துதித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையின் காரணமாக அவனுடைய மார்க்கத்தை பற்றி அறிவதற்காகவும் அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்காகவும் எல்லாம் நேரத்தை ஒதுக்கி ஊருக்கு வெளியிலே ஒரு பகுதியில் வந்து அமர்ந்து இன்றைக்கு நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேசுவதற்காக தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தலைப்பிற்கும் குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும். இப்படி ஒரு 6 மணி நேரம் பேசிடுவோமா? சரி, சுருக்கமாக நம்ம என்ன செய்வோம், செய்திகளை பார்ப்போம். ஒரு சில கேள்விகளை கேட்பேன், கேள்விகள்ல பதில்களை சொல்லி அப்படியே என்ன செய்வோம், ஜாலியா போவோம். சரியா? ஒன்வே டிராபிக்ங்கிறது அது சொற்பொழிவுக்கு தான் நல்லா இருக்கும். ஒரு 20 நிமிஷம் கேட்பீங்க, அதுக்கு பிறகு கண் அப்படி சொக்கும், வாய் லைட்டா ஓபன் ஆகும். அதெல்லாம் வேண்டாம். சரியா? நானும் கேள்வி கேட்கிறேன், தேவைப்பட்டா நீங்களும் ஏதாவது விளக்கங்கள் கேள்விப்பட்டா தேவைப்பட்டா கேளுங்க. குண்டக்க மண்டக்கன்னு கேட்காதீங்க, தேவைப்படக்கூடிய விளக்கங்களை கேளுங்க, சொல்லி தெளிவாக நமக்கு போவோம். சரியா? ஜமாத்துடைய வரலாற்றை முதல் பகுதியாக நம்ம பார்ப்போம். ஜமாத்துல 5 வருஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்க கொஞ்சம் கையோசித்துங்களேன். 5 வருஷமாச்சு இந்த ஜமாத்துல அப்படிங்கிறவங்க 5 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க 10 வருஷம் ஆனவங்க, 20 வருஷம் ஆனவங்க இருக்கிறீங்க. கை வசத்துங்க, நான் பார்க்கணும். 30 வருஷம் ஆயிருச்சு நான் ஜமாத்துல பயணிக்க தொடங்கி அப்படி உள்ளவங்க. சரி, ஏன் அந்த கேள்வியை கேட்கிறேன்னா, ஏகத்துவ தமிழகத்துடைய முதல் தலைமுறை நாம அதை நம்ம முதல்ல வழங்கிக்கணும். பல தலைமுறைகளுக்கு முந்தைய வரலாற்று நாம பேச போறதில்லை. ஏகத்துவ தமிழகத்துடைய முதல் தலைமுறையுடைய வரலாற்று தான் நம்ம பேசுறோம். இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தமிழகத்தில் விதைத்தவர்கள், அது செடியாக மரமாக வளர்வதை பார்த்தவர்கள் நம்மோடு என்ன செய்யறாங்க, உயிரோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் அல்லாஹ் அழைச்சிட்டான். இன்ஷா அல்லாஹ். அப்ப ஏகத்துவ தமிழகத்துடைய முதல் தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் வரலாற்றை பற்றி பேசுறோம். வரலாறு பல காலகட்டத்தில் எப்போ பேசப்படும், பின்னாடி பேசப்படும். நாம வரலாற்றை பற்றி பேசுறோம். சரியா? இந்த வரலாற்றை பேசக்கூடிய நேரத்தில் 70களில் 1970களில் தமிழகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பேசப்படணுமா இல்லையா? எங்கே இருந்து எங்க நாம வந்திருக்கிறோம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 1970 தமிழகம் எப்படி இருந்தது? தமிழகம் மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடந்த ஒரு காலகட்டம், இருளில் மூழ்கி இருந்தது. அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் மூட பழக்க வழக்கங்கள் கோலோச்சிய ஒரு காலகட்டமாக இருந்தது. நல்லடியார்கள் அப்படின்னு அறியப்பட்டவர்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது. அன்னைக்கு உள்ள காலகட்டத்தை பாத்தீங்கன்னா, குழந்தைகள் தடிக்கி விழுந்தால்
பெரியவங்க என்ன செய்வாங்க, இன்னைக்கு எப்படி என்ன சொல்றோம், அல்லாஹ் அப்படிமோ சொல்றோமா இல்லையா? அன்னைக்கு முஹிதீன்னு கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். இன்னைக்கு மாறி இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாற்றத்தை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் அந்த காலகட்டத்தை அறியணும். உண்மைதான் நாங்க சொல்றது. என்ன போல தாடி கொஞ்சம் நரைச்சிருக்குது உங்களுக்கு, சரியா? அந்த ஒரு நிலைமை இருந்தது. தர்கா வழிபாடுகளை பாத்தீங்கன்னா கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்குதா இல்லையா, அங்க என்ன எல்லாம் நடக்குதோ அதெல்லாம் என்ன இருக்கும், கந்தூரி விழாலையும் இருக்கும். உண்மையா இல்லையா? தேர் இழுக்கக்கூடியது வரை இருந்ததா இல்லையா ஒரு காலகட்டம்? இன்னைக்கும் இருக்குது. சரி, நான் தான் கொஞ்சம் அப்டேட் ஆக வேண்டியது இருக்குது. ஜானுக்கு ஜான், முளத்துக்கு முழம் மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரங்களையும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். குர்ஆனை பொறுத்தவரையில எப்படி இருந்துன்னு கேட்டீங்கன்னா, அழகா ஒரு பட்டு துணியில பொதிஞ்சு என்ன செய்வாங்க, உயரமான இடத்துல வச்சிருப்பாங்க. வயசானவங்க இடைக்கிடைக்கு எடுத்து ஓதுவாங்க. சாயங்கால நேரத்தில் சில நேரங்களில் ஓதுவாங்க. ஆனால் அந்தஸ்து எதற்கு இருந்தது என்று சொன்னால் மௌலூதுக்கு. மௌலூதை பொறுத்தவரையில் குர்ஆனை விட அந்தஸ்தாக அது அழகு பார்க்கப்பட்டது. அந்த சமூகத்தில் இணை வைப்புடைய வரிகள் இனிய ராகத்தோடு பாடப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் அழகா பாடுவாங்க, நல்ல மெட்டெடுத்து பாடுவாங்க மௌலூதுடைய வார்த்தை இதுகளை. குத்துபியத் என்று சொல்லக்கூடிய இணை வைப்புடைய முழு உருவமாக இருக்கக்கூடிய அந்த பாடல்கள், யா குத்துபான்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்கள், அது என்ன செய்யப்பட்டது, ரொம்ப வீரியத்தோடு பாடப்பட்டது. உங்க பகுதியுடைய வரலாறு எனக்கு தெரியாது. நான் வசித்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அத உயர்ந்த சப்தத்தில் இரவு நேரத்தில் அதிகமான சப்தத்தில் ஓதின ஒரு ஆள்கள் நானும் ஒரு ஆள். என்னுடைய இளமை பருவத்தில் ஒரு 15 வயசுக்குள்ளால உலமாக்களோடு சேர்ந்து சப்தமா அந்த வரிகளை யா ஹவுஸ் யா முஹிதீன் என்று அழைக்கக்கூடிய அந்த சப்தம். என்னுடைய சத்தம் வழக்கமாகவே என்ன, இந்த கூட்டத்துக்கெல்லாம் எனக்கு மைக்கு தேவையில்லை, மைக் இல்லாமலே பேசிடுவேன். வழக்கமாகவே என்னுடைய சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை விட சத்தம் உயர்ந்த சத்தத்துல நம்ம பாடி இருக்கணும். அந்த காலகட்டத்தில் பள்ளிவாசல்களில் குத்துபியத்தும் ராத்தீபுகளும் எல்லாம் ஓதப்படக்கூடிய ஒரு காலம். இன்னைக்கும் ஓதப்படுது பல சுன்னத் ஜமாத்துடைய பள்ளிவாசல்கள். மார்க்கத்தை பற்றிய அறியாமை நம்முடைய மக்களுக்கு மத்தியில் இருந்தது. மதுஹபுகளுடைய வெறியிலை ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்தது. மதுஹபுகள் அடிப்படையிலான பிரிவினை அந்த காலகட்டத்தில் இருந்தது. சாதாரண விஷயம் இல்ல. ஷாஃபி, ஹனஃபி இது ரெண்டு தான் நம்மள்ட்ட அதிகமா இருக்குது. அது ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பிரிவினையே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். தாயத்து, தகடு, மாந்திரீகம், சூனியம் மக்களுக்கு இடையில ரொம்ப மலிந்து காணப்பட்ட ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்தது. தரீக்காக்களும் முரீதுகளும் நிறைந்திருந்த ஒரு காலகட்டம். இஸ்லாம்னா அதுதான் பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் அல்லாஹ் பத்தி என்ன நம்பிக்கை கொண்டிருந்தாங்க, எங்கும் நிறைந்தவனே அல்லாஹ் அல்லாஹ். பாட்டு கேட்டிருக்கீங்களா இல்லையா? யாருடைய பாட்டு? நாவூர் அனிபாவுடைய பாட்டு. அல்லாஹ் எங்கும் நிறைஞ்சிருக்கானா? இருக்கானா? அது என்ன தலை ஆட்டாமலே உட்கார்ந்துட்டீங்க. அல்லாஹ் எல்லா இடமும் இருக்கானா? அல்லாஹ் நெருக்கமா இருக்கிறான். எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் அர்ஷில இருக்கிறான். அவன் உயர்ந்தவன், உயரமான அர்ஷில் இருக்கிறான். நம்மை சதா நேரம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா எல்லா இடத்திலையும் அல்லாஹ் இருக்கிறான் சொல்றது அது என்னது? அத்வைத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கொண்டவர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். அதை பாடக்கூடியவங்களா, எங்கும் நிறைந்தவனே அல்லாஹ் அல்லாஹ் பாடக்கூடியவங்களாக இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அப்படி ஒரு காலகட்டம். ஜும்மா மேடைகளும் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது? சும்மா மேடைகளா இருந்தது. அதாவது அரபியில குத்பா நடத்துவாங்க. யாருக்காவது தெரியுமா? தமிழ்ல பேசும்போதே அதுவும் வெளியில கூட்டு வந்து கொஞ்சம் ஜாலியா உட்கார வச்சு ரிலாக்ஸா ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் எல்லாம் தந்துகிட்டு எல்லாம் பேசும்போதே வாய் ஒரு சைடு போகுது, கண் ஒரு சைடு போகுதுன்னு சொல்லும் போது அரபி மொழியில குத்துபா இருந்திருந்தா என்ன நிலைமையில இருந்திருக்கும் தமிழ்நாடு? ஆலோசனை பண்ணி பாருங்க. அவர் பாட்டுக்கு ஓதுறவருக்கே தெரியாது இல்ல ஓதுறோம். அப்படி ஒரு நிலைமையில ஜும்மா மேடைகள் இருந்தது. வரதட்சணையுடைய காரணத்தினால் பெண்கள் குமரிகளாக வீட்டில் நிறைந்திருந்த ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்தது. இன்னைக்கு வரதட்சணை வாங்கணும் அப்படின்னு கெத்தா பேசுற ஆண்களை பார்க்க முடியுமா? வாங்குறாங்க. தௌஹீத்வாதிகள் கூட பின்புறமாக வாங்கக்கூடிய நிலைமைகள் தான் இருக்குது. வாங்கலன்னா என்ன செய்யறாங்க? கொஞ்சம் பலமான வளமான பெண்ணா பார்த்து திருமணம் செய்யக்கூடிய நிலைமைகள் இன்னைக்கும் இருக்கத்தான் செய்யுது. நாம் முழுமையாக அகற்றி விட்டோம்னா சொல்ல வரல.
ஆனா வரதட்சணை ஒரு கெத்தாக பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். பெண் குமரிகள் என்ன செய்தாங்க, வீட்டுல அடைந்து கிடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக. ஆடை அலங்காரம் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு மற்ற பெண்கள் ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடுறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம பெண்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப என்ன சொல்றது, எவ்வளவு சிறிய ஜாக்கெட்டுகளை அடித்து போட முடியும் என்கின்ற ஒரு போட்டா போட்டி நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம் இருந்தது. ஹிஜாப் போடுறவங்களை எல்லாம் பார்க்க முடியாது அந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் ஏகத்துவ பிரச்சாரத்துடைய ஸ்டார்டிங் ஏற்படுது. இந்த ஸ்டார்டிங்கை பற்றி நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு தூண்டுகோல் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா 1960 சவுதி அரேபியா மதீனா பல்கலைக்கழகத்தை நிறுவி அதுல இருந்து என்ன செய்யறாங்க, உலகெங்கும் உள்ள முஸ்லிம்களை கல்வியாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியை எடுக்குது. அந்த முயற்சியின் காரணமாக பலரும் என்ன செய்யறாங்க, மதீனா பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. நான் உங்கள்கிட்ட பலர்ட்டையும் எத்தனை வருஷமா ஜமாத்துல இருக்கிறீங்கன்னு கேட்டேன். என்ன பொறுத்தவரையில இந்த கொள்கையை நான் ஏற்று எத்தனை வருஷம் இருக்கும்னு சொன்னா ஒரு 36 வருஷம் இருக்கும்னு வைங்களேன். ஒரு 15 வயசு அந்த பருவத்திலிருந்து நம்ம என்ன செய்யறோம், இந்த கொள்கையில 15-16 வயசு இருக்கலாம், அந்த பருவத்திலிருந்து இந்த கொள்கையில் நம்ம பயணிக்கிறோம். ஒரு 30 வருஷத்துடைய வரலாறுகள் இருக்கும். இடைப்பட்ட காலத்துல பல மாநிலங்களுக்கும் பயணம் செய்து போயிருக்கிறோம். 1960களில் என்ன செய்யப்படுது, உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு தூய்மையான இஸ்லாத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மதீனா பல்கலைக்கழகத்துடைய அந்த வாசல்கள் திறக்கப்படுது. அங்கு கல்வியாளர்கள் சேர்க்கப்படுறாங்க. பல நாடுகளுக்கும் நாடுகளிலும் உள்ளவர்கள் அங்கு கல்வி பயிலவும் செல்றாங்க. அதையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்முடைய தமிழகத்துடைய வரலாற்றை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் 1974ஆம் ஆண்டு மதீனா பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில்வதற்காக நம்முடைய ஷேக் எஸ் கமாலுதீன் மதனி, சையத் முகமது மதனி இது போன்ற ஒரு சிலர் என்ன செய்யப்படுறாங்க, தேர்வு செய்யப்பட்டு அங்க போறாங்க. அங்க இருந்து நம்முடைய ஏகத்துவ வரலாறு தொடங்குது. தமிழகத்துடைய ஏகத்துவ வரலாற்றை ஒரு பார்வையில் பார்க்க முடியாது. ஒரு பார்வை நாகர்கோவில் சார்ந்த எஸ் கமாலுதீன் மதனி சார்ந்த ஒரு பார்வை ஒன்று இருக்கும்னு சொன்னா பல பார்வைகளில் அந்த வரலாற்றை நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கறது முதல்ல நாம் விளங்கிக்கிறோம். நான் ஒரு சில விஷயங்கள் கேட்கிறேன். ஏகத்துவ தமிழகத்துடைய பர்சனாலிட்டிஸ், அதாவது இவங்க தான் ஏகத்துவ தமிழகத்துடைய சொல்லப்படக்கூடிய பெயர் சொல்லப்படக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு சிலருடைய பெயரை சொல்லுங்களேன். கமாலுதீன் மதனி இந்த பக்கத்துல இருந்து அடுத்தது சொல்லுங்க. பி ஜெயினுல்லாப்தீன். அடுத்தது கோவை ஐயூப். சரி, அடுத்தது ஷேக் இக்பால் மதனி. வேற சையத் முகமது மதனி. வேற வேற இல்ல 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 திருச்சி இலங்கை சொல்றாரு. சரி சரி சரி. அபு அப்துல்லா யார் சொன்னது? வேற ஏகத்துவ தமிழகத்துடைய ஃபவுண்டர்ஸ் கேட்கிறேன். ஃபவுண்டர்ஸுக்கு வாங்க. ஃபவுண்டர்ஸ் டிசி அப்துல் மஜீத் வாங்க. பேராசிரியர் ஏகத்துவ தமிழகத்துடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய ஃபவுண்டர்ஸாக இருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில கொண்டு போன மக்களுடைய வரலாறுல கேட்கக்கூடிய நேரத்தில் உஸ்மான் கான் சாஹிப்பை சொல்லலாம். யாரு? மாநில பொருளாளராக இருந்தாரு, சென்னையை சார்ந்தவர், அவரை சொல்லலாம். ரஃபீக் அஹமது சாஹிப்பை சொல்லலாம், பேர்ணாம்பேட்டை சார்ந்தவர். ராமத்துல்லாஹி இம்தாதி கூட கொஞ்சம் காலத்துக்கு பின்னால்தான். ஆரம்ப ஃபவுண்டர் அந்த அடிப்படையில் வர முடியாது. அவங்க கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஆரம்பத்துல ஷேகாகவும் தரீகாவுடைய அந்த அடிப்படையிலும் இருந்தவங்க. அவங்க பிற்காலத்துல நம்முடைய அறிஞர்களோட, குறிப்பாக ஷேக் அப்துல் காதர் மதனியோட நெருக்கம் ஏற்பட்டு அவர்களுக்குள்ள பல கட்ட விவாதங்கள் நடக்கக்கூடிய நேரத்துல அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு அந்த அடிப்படையில் தான் என்ன செய்றாங்க, ஷேக் வாராங்க ரஹ்மத்துல்லாஹி இம்தாத்.
அவருடைய பணி வந்து பெரிய ஒரு பங்களிப்பு அவங்க செய்திருக்காங்க இந்த சமூகத்துக்கு. ஃபவுண்டர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது ஷேக் அப்துல் காதர் மதனியும் ஒரு ஃபவுண்டர் தான். ஏன்? ஏகத்துவ தமிழகத்துடைய முதல் தாய் அவர் தான். நான் வரலாற்றுல வரும்போது பின்னால சொல்றேன். அப்ப இது பர்சனாலிட்டிஸ். எந்தெந்த பகுதிகளில் ஏகத்துவத்துடைய பிரச்சாரம் வீரியமாக நடைபெற்றது அதை சொல்லுங்களேன். நாகர்கோவில் 1, நாகர்கோவில் சொல்லும் போது அது கன்னியாகுமரி அந்த பகுதி தான். கோவை 2, திருச்சி 3, சென்னை 4, திருப்பூர் அந்த அளவுக்கு வருமானம் எனக்கு தெரியல. ஆரம்ப காலகட்டத்துடைய ஸ்டார்டிங், அதாவது நான் சொல்லக்கூடியது 70, 75, 80க்கு அந்த பீரியட சொல்றேன். ஸ்டார்டிங் பீரியட். கடையநல்லூர் கூட நாகர்கோவில் வந்ததுக்கு பிறகுதான் அங்க ஸ்டார்ட் ஆகுது பணிகள். பேரணாம்பேட்டை சொல்லலாம் ஒண்ணு, அது ஒரு ஸ்டார்டிங் ஏரியாக்கள்ல ஒண்ணு. சரியா? நான் எதுக்கு இந்த கேள்விகள் கேட்கிறேன்னா, நீங்க வந்து என்ன செய்யணும், வரலாற்றோட செய்தியோட இணைஞ்சி பயணிக்கணுங்கிறதுக்காக. அப்ப இந்த வரலாற்றை சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்க விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துடைய ஏகத்துவ வரலாற்றை ஒரு கோணத்தில் நம்மால் பார்க்க முடியாது. அதுக்கு பல கோணங்கள் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு ஊர்க்காரங்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஊர் சார்ந்த செய்திகளோடு இந்த செய்திகளை நம்மளால கொண்டு வர முடியும். அப்ப அந்தந்த பகுதிகள் நடைபெற்ற பிரச்சாரங்களுக்கு அதுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கறத நாம வந்து முதல்ல விளங்கணும். சரியா? 1980களில் 1974 என்ன செய்யறாங்க, மதீனா யூனிவர்சிட்டிக்கு ஷேக் கமாலுதீன் மதனி எல்லாம் போறாங்க. 76 இந்த ஊருக்கு வரக்கூடிய நேரத்தில், விடுமுறையில ஊருக்கு வரக்கூடிய நேரத்தில் முதல்ல என்ன செய்யறாரு, நாகர்கோவில் பகுதியில் உள்ள பிரச்சாரத்தை பொறுத்தவரையில நாகர்கோவில்ல கந்தூரி விழா, தர்கா விழாக்களுக்கு எதிராக அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்த மேடையிலேயே என்ன செய்யறாரு, கடுமையாக கண்டிச்சு பேசுறாரு. பேசின உடனே என்ன கிடைக்குது, உடனே தடி எடுத்து அங்க உள்ள ஒரு ஆலிம்கள் ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அடிக்கிறதுக்கு போறாரு. குழப்பம் ஏற்படுது. இந்த பிரச்சனைகள் அந்த ஆரம்பத்திலேயே முதல் மேடைகளே, ஒவ்வொரு தௌஹீத்வாதிக்கும் அப்படி ஒரு வரலாறு இருக்கு. ஒவ்வொருத்தருடைய வரலாறு பாத்தீங்கன்னாலும் பிரச்சாரத்துடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கு இல்லையா, கிடைக்கிறது. உதாரணமா தொழுகைக்காக முதல்ல நெஞ்சில கை கட்டினது எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்குது. ஒரு பள்ளிவாசல்ல போறோம், கைய நெஞ்சில கை கட்டுறோம், விரல லைட்டா அசைக்கிறோம், ரொம்ப அதிகமா எல்லாம் அசைக்கல. தொழுது முடிஞ்ச உடனே இமாம் இறங்கடா வெளியிலன்ட்டாரு. பள்ளிவாசல விட்டு இறங்கி வந்துட்டோம். சும்மா இறங்கி வரல, கேட்க வேண்டியதை கேட்டுக்கிட்டு இறங்கி வந்தோம்னு வைங்களேன். அந்த பருவத்திலே என்ன செய்வோம், கேட்கறதுக்கு ரொம்ப சும்மா கேட்டுக்கிட்டு வரக்கூடிய ஆட்களாக இருக்கல. அப்ப இந்த பிரச்சாரத்துடைய ஆரம்பத்தில் உள்ள நபர்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள், நிகழ்வுகள் இருக்கும். ஒருத்தருடைய அனுபவம் இன்னொருத்தருடைய அனுபவத்தோட அதிகமா இருக்கும். சரியா? இந்த பிரச்சாரத்துல ஷேக் எஸ்கே பொறுத்தவரையில எப்படி ஒரு கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில நபர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்வான். அந்த அடிப்படையை நாம வழங்கணும். ஷேக பொறுத்தவரையில எப்படின்னா, ஏதாவது ஒன்ன கேட்டுக்கிட்டு அப்படி வரக்கூடிய ஆள் இல்லை. எப்படி உண்டு இல்லைன்னு பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருந்தது. அந்த கேரக்டர் இருந்ததுனால தான் எல்லா பகுதிகளை விடவும் விரைவாக, வேகமாக தமிழகத்துடைய தென்பகுதியாக இருக்கக்கூடிய நாகர்கோவில்ல பிரச்சாரம் வீரியம் அடைஞ்சது. எல்லா பகுதிகளிலும் பிரச்சாரம் நடந்தது. ஆனா வீரியம் அடைஞ்சது எங்க? முதலாக ரொம்ப அதிகமாக பிரச்சாரம் நடந்தது எங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான். அது கோட்டார் பகுதியாக இருக்கட்டும், இணையமாக இருக்கட்டும், மேற்கிளம்பியாக இருக்கட்டும், கன்னியாகுமரி பள்ளிவாசலாக இருக்கட்டும், அந்த பகுதியாக இருக்கட்டும், இதுகள் எல்லாத்திலையும் வீரியம் அடைகிறதுக்கு காரணம் அது இருந்தது. என்னன்னா, ஷேக் உண்டு இல்லைன்னு பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். நீதிமன்றத்துக்கு போறோம், சின்ன வயசு, நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய டைமும் அவருக்கு ஒரு அந்த ராஜ்தூத் பைக் இருந்துன்னு நினைக்கிறேன். அந்த பைக்ல உட்கார்ந்து போறோம் நீதிமன்றத்துக்கு. ஷேக் அடிச்ச கேஸ், நீதிபதி வந்து அடிச்சவங்களை சும்மா விட்டுட்டாரு. வெளியில வர்றானுங்க, வந்த உடனே ஷேக பார்த்து என்னது வம்புக்கு இழுக்கிறாங்க. ஷேக வரிஞ்சு கட்டி கிளம்பிட்டாரு. எதுக்கு? வம்புக்கு இழுக்கிறவன்ட வம்பு பண்றதுக்கு கிளம்பிட்டாரு. அதுதான் கேரக்டர், அவருடைய கேரக்டர். அந்த கேரக்டர், அதாவது அப்படி எதிர்கொண்ட காரணத்தினால்தான் தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்தாங்க, கயிறை கட்டி அதிகாலை ஃபஜ்ருக்கு தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் கயிறை கட்டி அவரை மறிச்சு வாகனத்திலிருந்து தள்ளி போடுறதுக்காக, அது உயிர் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக கூட அதை பார்க்கலாம்.
அதாவது கொலை முயற்சியாக கூட அதை பார்க்கலாம் சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன செய்யப்பட்டாங்க, தாக்கப்பட்டாங்கிறதையும் விளங்கிக்க. அந்த மாதிரி ஆரம்பத்திலே அவர்களுக்கு என்ன செய்யுது, ஒரு எதிர்ப்பு அங்க ஏற்படுது. அந்த எதிர்ப்பு இருந்தாலும் எப்பெல்லாம் ஊருக்கு வர்றாங்களோ அப்ப எல்லாம் ஜும்மா முடிஞ்ச உடனே மேடையில் எழுந்திரிச்சிருவாங்க, பைக்கு பிடிச்சிருவாங்க. ஜும்மா முடிஞ்ச உடனே 2வது ஜும்மா இவருக்கு இது நடக்கும். என்ன செய்வாரு, அவர் பேசுனதெல்லாம் பொய்யும்பார். இமாம் பேசுனதெல்லாம் பொய் சொல்றாரு, கட்டுக்கதை பேசுகிறார். அப்படி ஒரு இயல்பு அவருக்கு இருந்தது. அப்ப அந்த பிரச்சாரம் வேரூன்றுவதற்கான காரணத்தை நான் சொல்றேன். எப்ப வேரூன்றும் பிரச்சாரம், எதிர்ப்பு ஏற்பட்டாதான் வேரூன்றும். நீங்க மென்மையா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல அந்த பிரச்சாரத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அம்சார்களும் உமர்களும் வருவதற்கு முந்தைய இஸ்லாமிய பிரச்சாரத்தையும் அதற்கு பிந்தைய இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்குது. அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய, எதிர்ப்பை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் அந்த பிரச்சாரம் அந்த பகுதியில் நடந்ததுங்கிறதுக்காக சொல்றேன். ஷேகுடைய பங்களிப்புகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் முகமது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வரலாற்றை படிக்கிறாங்க. இப்ப நமக்கு வஹாபிகள் அப்படிங்கிற ஒரு பேர் ஏற்கனவே இந்த தமிழ் சமூகத்தில் இருந்தது, நமக்கு இல்ல. யாருக்கு இருந்தது சொல்லுங்களேன்? யார டார்கெட் பண்ணாங்க வஹாபின்னு சொல்லி? நம்ம வர்றதுக்கு முன்னால ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாங்க. இல்ல, அது ஏகத்துவத்தை சொன்னாங்க. இருந்தாலும் எந்த ஜமாத்தை, யார தப்லீக் ஜமாத்தை வஹாபிகள்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு சுன்னத் ஜமாத் உலமாக்கள்கிட்ட இருந்தது. ஏன்? தப்லீக் ஜமாத் உருவானதுடைய முக்கியமான நோக்கங்கள்ல ஒண்ணு ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்ணணுங்கிறது தான். அவர் எதிர்கொண்ட எதிர்ப்பின் காரணமாக என்ன செய்துட்டாரு, வேண்டாப்பா நன்மையை நம்ம ஏவிடுவோம், தீமையெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. தப்லீக் ஜமாத்துடைய ஸ்தாபித லட்சியங்களில் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்தாபன லட்சியங்கள் என்ன? தௌஹீத பிரச்சாரம் பண்றதும் தான். ஷிர்க்கை கண்டு மனம் நொந்து உருவாக்கப்பட்ட அமைப்புகள் ஒண்ணுதான் அதுவும். ஆனா அது சந்தித்த உலமாக்களிடம் சந்தித்த எதிர்ப்பின் காரணமாக அவங்க என்ன செய்தாங்க, நன்மையை ஏவுவோம். என்ன நன்மை? தொழுகுவான்னு கூப்பிடுவோம், நன்மையை ஏறிடுவோம், அப்படி உட்கார்ந்துருவோம், தீமையை விளக்குறதுல நம்மளால ஆகாது அப்படின்னு போயிட்டாங்க. அவங்களை எப்படி கூப்பிட்டாங்கன்னா வஹாபிகள்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப முகமது இப்னு அப்துல் வஹாப் என்கின்ற அந்த பெயர் சமூகத்துல என்ன மாதிரி இருந்துன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு தீண்டத்தகாத பெயராக இருந்த பெயரை மதீனா யூனிவர்சிட்டியில போய் பார்க்கக்கூடிய நேரத்தில், அந்த அவரை பற்றி படிக்கக்கூடிய நேரத்தில், இவருடைய வரலாறு தமிழ்நாட்டுக்கு எடுத்து வைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியத்தோடு ஷேக் அகமது பின் ஹஜர் சொல்லக்கூடிய கத்தாருடைய அந்த நீதிபதி அவர்கள் எழுதிய அவருடைய வரலாற்றை ஷேக் கமாலுதீன் மதனி என்ன செய்யறாரு, மொழிபெயர்க்கிறாரு. அது தமிழக மக்களுக்கு இடையிலே அது ஒரு முதல் கட்ட பிரச்சாரமாக செய்யப்படுது. இரண்டாவதாக அவர் எழுதின ஒரு முக்கியமான புத்தகம், மொழிபெயர்த்த ஒரு முக்கியமான புத்தகம் முகமது பின் அப்துல் வஹாபுடைய ஒரு புத்தகம். என்ன புத்தகம்? தௌஹீதின் எதிர்ப்புக்கு தக்க பதில்கள் சொல்லக்கூடிய புத்தகம். இந்த புத்தகங்கள் தமிழ் சமூகத்தில் தாக்கங்களை ஏற்படுத்த தொடங்குகின்றது அப்படிங்கிறது தான் இந்த செய்தியால நம்ம கொண்டு வரணும். அதற்கு பிறகு தமிழகத்தில் ஏகத்துவ தமிழகத்துடைய ஆரம்ப வரலாற்றை பார்க்கக்கூடிய நேரத்தில் பல புத்தகங்களுக்கு முக்கியமான இடம் இருக்குது. வசீலா தேடுவதுடைய தெளிவான சட்டம் யார் எழுதுனது? பாத்திருக்கீங்களா அந்த புத்தகத்தை? இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யார் எழுதி அதை மொழிபெயர்த்தது? யாரு? சையத் முகமது மதனி அவர்கள் அதை மொழிபெயர்த்தாங்க. இறைநேச செல்வர்களும் ஷைத்தானின் தோழர்களும் அப்படி ஒரு புத்தகம் இருந்தது. அது யார் எழுதுனா? அது யார் மொழிபெயர்த்தாங்க? கமாலுதீன் மதனி மொழிபெயர்த்தாங்க. இந்த புத்தகங்கள் எல்லாம் ஆரம்ப காலத்துடைய ஏகத்துவ தமிழகத்துடைய அடையாளங்களாக அந்த புத்தகங்கள் இருந்தது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இது எந்த ஏரியாவை பேஸ் பண்ண வரலாறு? நாகர்கோவில் சார்ந்த அந்த பகுதியுடைய வரலாறு. 1980 நாகர்கோவிலில் ஜம்மியத்து தாவத்துல் இஸ்லாமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது. அதனுடைய முக்கியமான லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதீனாவில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அழைப்பாளர்கள் ஊருக்கு வந்தா பணியாற்றுறதுக்கான ஒரு அமைப்பு வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த அமைப்பு உருவாக்கப்படுது. அந்த அமைப்புடைய கௌரவ தலைவராக யார் இருந்தான்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் டாக்டர் ஏ அப்துல் ரஹீம் வாணியம்பாடி, சமீபத்தில் மூத்தானாரா இல்லையா, அவர் இருந்தாரு. அதுபோல ஆமீர் உமரி அதனுடைய முக்கிய பொறுப்பில் இருந்தாங்க. இவங்க ஆரம்ப காலத்துடைய ஏகத்துவ வரலாற்றுடைய முக்கியமான ஆட்கள். செயலாளராக கமாலுதீன் மதனி அந்த காலகட்டத்தில் ஸ்டார்டிங். பின்னால அதனுடைய முக்கிய எல்லா பொறுப்புகளையும் யார் தான் இருந்தா? ஷேக் கமாலுதீன் மதனி, சையத் மதனி போன்றவர்கள் இருந்தாங்க.
அந்த மர்கசு தாவத்துல் இஸ்லாமியா உடைய சார்பாக ஜமியத்து தாவத்துல் இஸ்லாமியாவுடைய சார்பாக 1980களில் ஒரு மதரசா தொடங்கப்பட்டது. மதரசத்து சலாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு மதரசா. அது நாகர்கோயில்ல ஷேக பள்ளிவாசலுக்கு பேர் என்ன, ஒரு பள்ளிவாசல் அவர் இருப்பாரு எப்போதும், ஜம்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. போயிருக்கீங்களா நாகர்கோயிலுக்கு? இல்ல, ஜம்மியா பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல தொடங்கப்பட்டது. இன்னைக்கு வரை அந்த மதரசா செயல்பட்டு இருக்கு. இல்ல மதரசத்து சலாஹ்னு சொல்லி மக்தப் மதரசா, சின்ன குழந்தைகளுக்கான மதரசா. இன்னைக்கு வரை அது செயல்பட்டு இருக்கு. 83ல ஊருக்கு வர்றாரு. அந்த அந்த அமைப்பு, அவங்க எந்த அமைப்பு உருவாக்குனாங்க, ஜமியத் தாவத்துல் இஸ்லாமியான்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்து அவருடைய பிரச்சாரம் தொடங்குது. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு 83ல தான் என்ன செய்யறாரு, பிஜே முதலாக தமிழகத்துக்கு அறிமுகமாகிறார். பிஜே சொல்லக்கூடிய ஒரு பேச்சாளர். அவர் எங்க இருந்தார் அந்த காலகட்டத்தில்? தொண்டியில சங்கரம்பந்தல்ல ஒரு மதரசால அவர் இருந்தாரு. அவரோடு அவருடைய அண்ணனும் இருந்தாங்க. இவங்க 2 பேருமே ஏகத்துவ சிந்தனையாளர்களாக இருந்தாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்த இஸ்லாமிய செயல்பாடுகள், மார்க்கம் சார்ந்த அந்த செயல்பாடுகள்ல ஒரு இது சரியில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு சீர்திருத்த எண்ணம் கொண்டவர்களாக அடையாளம் காணப்பட்டவர்களாக இருந்தாங்க. யாரெல்லாம்? பி ஜெயினுல்லாதீன் அவர்களும் அவருடைய அண்ணன் பி எஸ் அலாவுதீன். அவரும் ஒரு நல்ல அறிஞர். நிறைய பிரச்சாரங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சாரங்கள் செய்தாரு. அவர் அல்லாஹ்வுடைய அழைப்பை என்ன செய்தார், வெகு சீக்கிரமாக ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்தல் விடுவார். அப்ப இந்த காலகட்டத்தில் 83ல கோட்டார்ல பி ஜெயினுல்லாதீன் அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுறார். ஒரு பேச்சாளராக, ஏகத்துவ பிரச்சாரராக அடையாளப்படுத்தப்படுறார். இது நாகர்கோயிலுடைய வரலாற்றுடைய ஒரு சிறிய சுருக்கம். அதாவது அந்த காலகட்டத்துடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லி இருக்கிறார். அடுத்த கட்டமாக நீங்க பார்க்கக்கூடியது 1974 அந்த காலகட்டத்திலேயே திருச்சியில ஏகத்துவ பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்ன பேர்ல ஸ்டார்ட் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐஎஸ்எம் அப்படிங்கிற பேர்ல. அதாவது கேரளால ஒரு அமைப்பு இருக்கு, யாருக்கு தெரியும்? கேஎன்எம், கேரளா நதுவத்துல் முஜாஹிதீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு இளைஞர் அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இத்திஹாத்து சுப்பாருல் முஜாஹிதீன், இளைஞர்களுக்கான ஒரு அமைப்பு. அந்த ஐஎஸ்எம், அதனுடைய அந்த ஐஎஸ்எம் உடைய பேர்ல கேரளால இருந்து திருச்சியில பணி செய்துட்டு இருந்தாங்களா இல்லையா, அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சாரம் செய்ய தொடங்குறாங்க அந்த பகுதியில். அந்த பிரச்சாரம் குர்ஆன் வகுப்புகள்லாம் மலையாளத்துல தொடங்கி அதுக்கு பிறகு அது தமிழ்ல மாறி செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரமாக மாறுது. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா டிசி மஜீத் சாஹிப், அவர் அந்த ஜமால் முகமது காலேஜில் என்ன செய்யறாரு, ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. அவரோடு இணைந்தவர்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்துல்லா பாஷா என்று சொல்லக்கூடிய நம்முடைய பேர்ணாம்பேட்டை சார்ந்த அப்துல் மாஜித் அவர்களுடைய சகோதரர், அவர் அங்கே இருக்கிறாரு. அதோட அபு அப்துல்லா அந்த காலகட்டத்தில் தப்லீகுடைய சார்ந்த ஒரு நபரா இருக்கிறாரு. அவரு என்ன செய்யறாரு, தௌஹீதால் ஈர்க்கப்பட்டு வர்றாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அந்த பகுதியில ஒரு பிரச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, சிறிதாக அங்க சூடு பிடிக்க தொடங்குது. இந்த காலகட்டத்தில் திருச்சியில இந்த 1974லேயே பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத பாக்குறப்போ ஆரம்ப காலகட்டத்திலேயே ஏகத்துவ பிரச்சாரம் நடைபெற்ற பகுதிகளில் ஒண்ணு எது, திருச்சி. அதை நாம விளங்கணும். ஜமியா உருவாக்கப்படுவதற்கு முன்னால், ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்னால், அல்லது அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்னாலேயே திருச்சியில இருந்தது. ஐஎஸ்எம்க்கு பேர் பின்னால மாற்றப்பட்டது. அது என்ன பேர் போட்டாங்க, ஜம்மியா சலஃபியா என்கின்ற பெயர்ல, அதாவது ஜமீத் சலஃபியா என்கின்ற பெயர்ல அவங்க என்ன செய்தாங்க, செயல்பட்டாங்க. அதே காலகட்டத்தில் கோயம்புத்தூரில் ஐஎஸ்எம் என்கிற பெயர்ல ஏகத்துவ பிரச்சாரம் செய்யப்பட்டது. இதெல்லாம் எங்க உள்ள தாக்கம் நினைக்கிறீங்க? இல்ல, ஐஎஸ்எம் பிரச்சாரம் யாருடைய தாக்கம்? கேரளாவுடைய தாக்கம். கேரளாவை பொறுத்தவரையில ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு எவ்வளவு வருஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 100 வருஷத்துக்கு மேல போயிருச்சு. 110 வருஷத்துக்கு மேலாக அங்க என்ன செய்யறாங்க, ஏகத்துவ பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஐக்கிய சங்கம்ங்கிற அடிப்படையில் தொடங்கி பிற்காலத்தில் ஜமியத்துல் உலமாவாக அது மாறி அதுக்கு பிறகு கேரளா நதுவத்துல் முஜாஹிதீன் என்கிற பெயர்ல இன்றைக்கு வரை என்ன செய்யப்படுது, பிரச்சாரம் செய்யப்படக்கூடிய 100 வருஷத்துடைய வரலாறு, 100 வருஷத்துக்கு மேலான வரலாறு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி
கேரளா சார்ந்த மக்கள் திருச்சியில நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க பணிகளுக்காக வந்தவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி எங்கேயும் இருந்தாங்க, கோயம்புத்தூர்லயும் இருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்க, ஐஎஸ்எம்ங்கிற பேர்ல அவங்க பணி செய்துட்டு இருந்தாங்க. சென்னையை சார்ந்து ஹிஸ்புல் அன்சார் அப்படிங்கிற ஒரு சகோதரர்கள் ஒரு ஹிஸ்புல் அன்சார்ங்கிற பெயர்ல செயல்பட்டு இருந்தாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் பொருளாளர் உஸ்மான் கான் சாஹிப் போன்றவர்கள். அஹ்லே ஹதீஸுடைய பிரச்சாரத்தில் அது வீரியம் போதாதுங்கிற அடிப்படையிலும் அந்த காலகட்டத்தில் அஹ்லே ஹதீஸுக்கு பெரிய ஒரு பிரச்சாரம் இருக்குல்ல. அஹ்லே ஹதீஸுடைய பிரச்சாரம் தமிழகத்துடைய வரலாற்றை நாம பார்க்கக்கூடிய நேரத்தில் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஷேக் ஆர்கே போன்றவர்கள் வந்ததுக்கு பிறகு அந்த பிரச்சாரம் கொஞ்சம் வீரியம் அடைஞ்சதே தவிர ஆரம்ப காலத்தில் அப்படி என்ன இருந்தாங்க, ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் பேசுவாங்க. அப்படி மௌனமா அவங்களுடைய பிரச்சாரம் முடங்கி கிடந்தது. அதனால தான் நம்ம என்ன செய்ய வேண்டி வந்தது, ஒரு தனி அமைப்பு காண வேண்டிய தேவை ஏற்படுது. ஏன்னா அஹ்லே ஹதீஸுடைய மன்ஹஜ் நம்முடைய மன்ஹஜுக்கும் வித்தியாசம் எல்லாம் இல்லை, ஒரே பாதையில படிக்கக்கூடிய அமைப்புகள் தான். அவங்க உருது மக்களை மட்டும் டார்கெட் பண்ணாங்க. அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த லிமிட்டேஷன் காரணமாகத்தான் ஹிஸ்புல் அன்சாரை போன்ற அமைப்புகள் உருவானதை நம்ம பார்க்கிறோம். சரியா? இதுல ஒரு மிக முக்கியமான பர்சனாலிட்டி ஏகத்துவ வரலாற்றுல யாருன்னு பாத்தீங்கன்னா, இது நான் சொல்ல விட்டது யாருடைய பேர் இப்ப இதுவரை சொல்லல, யார சொல்லல, நம்ம பேசின பேர் தான். இல்ல பிஜேயுடைய செய்தி நம்ம சொல்லி டச் பண்ணி வந்துட்டோம். யாருடைய பேர் நம்ம இதுவரை சொல்லல, ஷேக் இக்பால் மதனியுடைய பேர் நம்ம கேட்டோம். இப்ப அந்த பேரை பற்றி நம்ம அவருடைய பங்களிப்பை நம்ம பார்க்கணும். பாக்கியாத்து சாலியாத்துல படிக்கிறாரு, அதுக்கு பிறகு மதீனாவுக்கு போறாரு. ஷேக் எஸ்கேக்கு முன்னாலேயே என்ன செய்யறாரு, மதனி பட்டம் வாங்கிடுறாரு. அதுக்கு பிறகு 78க்கு பிறகு என்ன செய்யறாரு, துபாயில தாவாவுடைய பொறுப்புல அமர்த்தப்படுறாரு. அங்க ஐஏசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிறுவுறாரு. ஐஏசிங்கிற அமைப்புக்கு ஃபுல் ஃபார்ம் யாருக்கெல்லாம் தெரியும், இஸ்லாமிக் அவேக்கனிங் சென்டர் அப்படின்னு. ஐஏசிய எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பேர் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே நமக்கு என்ன செய்யுது, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா ஐஏசி சார்பாக முதலாக வெளியிடப்பட்ட பத்திரிகையுடைய பேர் என்னன்னு சொல்லுங்க. நஜாத்துடைய ஆரம்ப கால ஃபண்டிங் யார் தான் பண்ணாங்க, அந்நஜாத்துடைய ஐஏசி தான் பண்ணாங்க. அல் முபீன் புரட்சி பின்னால் அல் முபீனாக மாறி வந்தது. அந்த பத்திரிகை ஐஏசி உடைய பத்திரிகை தான். இப்படி ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை ஷேக் இக்பால் மதனி ஏகத்துவ தமிழகத்தில் செய்திருக்கிறார். அவருடைய பங்களிப்பை பல இடங்களில் நம்ம பேசுறது இல்லை. எந்த அளவுக்குன்னு கேட்டா, நமக்கு எத்தனை பள்ளிவாசல் இருக்கும், 106 110 பள்ளிவாசல் இருக்குன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் அவருடைய பங்களிப்பு, பெரிய பங்களிப்பு, சாதாரண பங்களிப்பு இல்ல, அவருடைய பங்களிப்பு. அப்போ ஷேக் இக்பால் மதனியுடைய பங்களிப்பு பேசப்படாத பங்களிப்பு. அவருடைய கல்வியை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் தௌஹீது பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா, பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் உட்பட ஷேக் இக்பால் மதனியுடைய கல்வி பங்களிப்பு அவங்களுக்கு இருந்தது. அவர் என்ன செய்தாரு, பல இடங்களையும் அவருடைய நோட்ஸ்கள் தான் அவர்கிட்ட தான் கிளாரிபிகேஷன் வாங்குவாங்க. அந்த அடிப்படையிலான ஒரு பங்களிப்பு ஷேக் இக்பால் மதனிக்கு இருந்தது. ஒரு மிக பெரிய பங்களிப்பு. உங்களுடைய புத்தகங்களை நீங்க பாத்துட்டீங்கன்னா, திருக்குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புல இருந்து சஹி முஸ்லிம், முக்தசர் சஹி முஸ்லிம்ங்கிற அந்த புத்தகத்துடைய மொழிபெயர்ப்பாக இருக்கட்டும், நபி ஒளியில் நம் சலாம், நபி ஒளியில் நம் தொழுகை, நபி ஒளியில் நம் ஹஜ்ஜி, இந்த மாதிரி புத்தகங்களாக இருக்கட்டும், நபி ஒளி நம் தொழுகை போன்ற புத்தகங்களாக இருக்கு. இப்ப நிறைய புத்தகங்கள் என்ன செய்தாங்க, எழுதி ஏகத்துவ தமிழகத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக ஷேக் இக்பால் மதனி இருந்தாங்கிறத நம்ம விளங்க வரும். அப்ப இந்த செய்திகள்லாம் என்ன நம்ம எதுக்காக சொல்றோம், சுருக்கமாக தமிழகத்துடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை ஒரு பார்வையில நம்மால பார்க்க முடியாது. வரலாறு பார்க்கணும்னா என்ன செய்ய முடியாது, சிங்கிளாக, அதாவது ஒரு ஏரியால இருந்து மட்டும் அந்த வரலாற்றை நம்ம எடுக்க முடியாது. அந்த வரலாற்றில் ஷேக் எஸ்கேக்கு பங்கு இருக்குது, டிசி அப்துல் மஜீத் சாஹிப்புக்கு பங்கு இருக்குது, பி ஜெயினுலாப்தீனுக்கு பங்கு இருக்குது, நம்முடைய இக்பால் மதனி அவர்களுக்கு பங்கு இருக்குது, டிசி அப்துல் மஜீதுக்கு பங்கு இருக்குது, ரஃபீக் அஹமது சாஹிபு பங்கு இருக்குது, உஸ்மான் கான் சாஹிபுக்கு பங்கு இருக்குது. இன்னும் பெயரெடுத்து சொல்லப்படாத பல நபர்களுக்கும் இந்த பிரச்சாரத்தில் பங்களிப்பு இருக்கிறது. பல நேரங்களிலும் அந்த பங்களிப்பு என்ன செய்யல, சம அளவிலான பங்களிப்பாகவும், பல நேரங்களிலையும்
பங்களிப்பு என்ன இருக்குது, மிகைத்த பங்களிப்பாகவும் இருந்திருக்குது. அந்த வரலாற்றை இன்னும் ஆய்வு செய்து இன்னும் கொண்டு வர வேண்டியது இருக்குது. இந்த செய்திகள் 1985 திருச்சியில் ஒரு மாநாடு நடக்கு. அந்த மாநாட்டின் வாயிலாக எல்லா ஏகத்துவ சிந்தனையாளர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சி செய்யப்படுது. அப்ப அந்த காலகட்டத்தில் நாகர்கோயில், சென்னை, பேரணாம்பேட்டு, கோவை, இப்படி எங்கெல்லாம் ஏகத்துவ பிரச்சாரங்கள் இருந்ததோ, எங்கெல்லாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சபையாக அந்த 85 மாநாடு இருந்தது. 86 திருச்சியில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. திரும்ப திரும்ப அந்த பேர் வரும், திருச்சி வந்துகிட்டே இருக்கும். ஏன், ஏகத்துவ பிரச்சாரத்துல அசைக்க முடியாத பங்களிப்பு திருச்சிக்கு இருக்குங்கிறதுனால. 1986 நீங்க பாத்தீங்கன்னா திருச்சியில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த ஐஏசி ஷேக் இக்பால் மதனியுடைய ஐஏசி ஒரு பத்திரிகையை தொடங்குறதுக்கு சொல்றாங்க. ஜாமியா சலஃபியா என்கின்ற இந்த திருச்சியுடைய அந்த அமைப்பு, டிசி அப்துல் மஜீத் எல்லாம் இருந்த அந்த அமைப்பு, அவங்கள்ட்ட நீங்க ஒரு 6 மாசத்துக்கு நாங்க என்ன செய்யறோம், அந்த பத்திரிகையுடைய டோட்டல் செலவு நாங்க எடுத்துக்கிறோம். 6 மாசத்துக்கு பிறகு என்ன செய்யுங்க, நீங்க சந்தாதாரர்களை கொண்டு அந்த பத்திரிகை நடத்திக்கீங்கன்னு சொல்றாங்க. அப்படி அன்னஜாத் தொடங்குவதற்கான முயற்சி செய்யப்படுகிறது. 1986 1986 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஏப்ரல் மாதத்துல அன்னஜாத் பத்திரிகை வெளியே வருது. அது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். 1986 அந்த காலகட்டம் இருக்குதா இல்லையா? அன்னஜாத்துடைய பத்திரிகைய காத்திருந்து அதை வாங்குறதுக்காக காத்திருந்த நாட்கள் உண்டு. நம்ம எல்லாம் சின்ன வயசுல இப்போ ஒரு 16-17 வயசு ஆகும்போது அன்னஜாத்து வர தொடங்கிருச்சு. நான் கர்நாடகால இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் பத்திரிகை வரக்கூடிய தேதி நமக்கு தெரியும். என்ன செய்வோம், பத்திரிகைக்காக காத்திருப்போம். அந்த பத்திரிகை நமக்கு கிடைக்காதான்னு சொல்லி காத்திருப்போம். கிடைச்ச உடனே என்ன செய்வோம், அதுல இருக்கக்கூடிய செய்திகளை படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். கேள்வி பதில்கள் கேட்டிருப்போம், அதுக்குரிய பதில்களை தேடி இருப்போம். அன்னஜாத்துடைய வாசகர் வட்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அதை பயன்படுத்தி பல பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திய ஒரு ஏகத்துவ பிரச்சாரத்துடைய ஒரு வாகனமாக என்ன இருந்தது, அன்னஜாத்துடைய பத்திரிகை இருந்தது. அன்னஜாத்துடைய பத்திரிகையுடைய பேர்ல தான் ஆரம்ப காலத்துடைய தௌஹீத்வாதிகள் அழைக்கப்பட்டாங்க. எப்படி கூடுவாங்க, நஜாத்து கூடுவோம் சொல்லுவாங்க, நஜாத்துக்கு ஆரம்பிப்பாங்க, தோபுரம் நஜாத்துக்கு ஆரம்பிப்பாங்க. அப்படி அழைக்கப்பட்டார்கள் என்பதை பாருங்க. 1986 வேறொரு முக்கியமான திருப்புமுறை. செய்திகளை சுருக்கமா சொல்றேன், ஏன்னா பெரிய வரலாறா பேசுறேன், என்ன செய்யும், இது போய்கிட்டே இருக்குங்கிறதுனால வரலாற்றுடைய சில செய்திகள் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். 86 நடைபெற்ற கோட்டார் முனாலரா தௌஹீது வரலாற்றுடைய மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்தது. சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த தலை சிறந்த உலமாக்களை தௌஹீதுடைய அறிஞர்கள் எதிர்கொண்டாங்க. அன்னைக்கு தம்பி தௌஹீதுடைய அறிஞர்களாக இருந்த ஜெயினுல்லாதீன், ஷேக் கமாலுதீன் மதனி போன்றவர்கள் எல்லாம் ஒரு அணியிலும், சுன்னத் ஜமாத்துடைய அறிஞர்கள் மற்றொரு அணியிலும் இருந்து அது ஒரு பெரிய ஒரு விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதம் தௌஹீத் ஏகத்துவ தமிழகத்திற்கு மிக பெரியதொரு வெற்றியாகவும் திருப்பு முனையாகவும் அமைந்தது. அந்த கோட்டார் முனாலராவுடைய அந்த வெற்றியை விளங்கணும்னு சொன்னா 16-17 வயசுல தௌஹீதுக்கு வரக்கூடிய நேரத்துல அந்த புத்தகத்தோடு தான் நம்ம எல்லாம் நடப்போம். எதுக்கு, என்ன கேள்வி கேட்டாலும் அந்த புத்தகத்துல விடை இருக்கும். அந்த புத்தகத்தை கையில எடுத்து படிச்சுக்கிட்டே நடப்போம். அந்த காலகட்டம் சொன்னா இன்னைக்கெல்லாம் மாதிரி இல்லை. இன்னைக்கெல்லாம் தௌஹீத்வாதின்னு சொன்னா என்ன செய்றீங்க, காலர் எல்லாம் வசதி விட்டுக்கிட்டு அப்படி ஒரு கெத்தா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அன்னைக்கு அடி கிடைக்கக்கூடிய காலகட்டம். அன்னைக்கு தௌஹீத்வாதின்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு போகும்போது உள்ளூர் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். தொழும் போதே எவன் தூக்கி வெளியே போடுவான்னு தெரியாது, தொழுதுகிட்டு வரும்போது பள்ளியில எவன் வம்புக்கு நிற்பான்னு தெரியாது. அப்படி ஒரு காலகட்டம். எங்க போனாலும் கேள்வி கேட்கப்படும். எங்க போனாலும் என்ன செய்வாங்க, அது என்ன, இது என்ன, ஏன் அப்படி, அது ஏன், இது ஏன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பதில் சொல்லணும் அன்னைக்குள்ள காலகட்டத்தில். அப்ப என்ன செய்வோம், கோட்டார் முனாலராவுடைய புத்தகம் இன்னைக்கு வீட்டுல இருக்குது. அந்த புத்தகம் என்ன செய்யும், அதை எடுத்துக்கிட்டு தான் தௌஹீத்வாதிகள் நடந்தாங்க. ஏன்னா கேட்கப்படக்கூடிய கேள்விகளை எல்லாம் அன்னைக்கு கேட்டாங்க யாரு, சுன்னத் ஜமாத்துடைய அறிஞர்கள். அதுக்கு தெளிவாக ஆதாரபூர்வமான பதில்களை யார் எடுத்து வச்சா, தௌஹீதுடைய அறிஞர்கள் எடுத்து வச்சாங்க. பெரும் திருப்புமுனையாக மாறியது. அந்த திருப்புமுனையில் இருந்தால் தௌஹீதுடைய பிரச்சாரம் வீரியம் அடைஞ்சதுன்னு பார்க்கிறோம். அடுத்த ஒரு முக்கியமான திருப்புமுனை என்னன்னு பாத்தீங்கன்னா 1988 ஃபிர்தௌசியாவுடைய தொடக்கம். கலாச்சார பள்ளியில் ஃபிர்தௌசியா உருவாக்கப்படுகிறது. அப்ப தௌஹீத் அறிஞர்களை உருவாக்கக்கூடிய பணி எப்ப தொடங்கிச்சு, 88 தொடங்குது. அதுக்கு பிறகு
கலாச்சார பள்ளியிலிருந்து எங்க கொண்டு வந்தாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய பறக்கை ரோட்ல இருக்கக்கூடிய அந்த பில்டிங்குக்கு ஃபிர்தௌசியா மாற்றப்பட்டது. அதனுடைய பிரின்சிபால யார் இருந்தாங்க? ரஹமத்துல்லாஹி இந்தாதி அந்த காலகட்டத்தில் தௌஹீதுக்கு வந்துட்டாங்க. அவங்க அந்த மதரசாவுடைய, அதாவது இன்னைக்கும் ஃபிர்தௌசியா மதரசாவுடைய தலை சிறந்த பிரின்சிபால்கள் ஒரு ஆளாட்டு யார் தான்? அவங்களுடைய பேரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு எஃபர்ட். அந்த மதரசாவை வந்து குழந்தை பருவத்திலிருந்து மேல கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருடைய நாவிலும் உச்சரிக்கக்கூடிய ஒரு மதரசாவாக ஆக்குனதுல ஷேக் ரஹமத்துல்லாஹி இந்தாதியுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கிறது அப்படிங்கிற. இந்த காலகட்டத்தில் 87ல திருச்சியில மீண்டும் ஒரு அமர்வு ஏற்படுத்தப்படுது. அந்த அமர்வுல தான் என்ன செய்யறாங்க? நமக்கு ஒரு பேர் வேணும், பொதுவான ஒரு பேர், எல்லாரும் இணைஞ்சு செயல்படுவோம். சென்னையில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல் அன்சாரா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய ஜமியத்து சலஃபியா இருக்கட்டும், அல்லது மர்கசு சலஃபியாக இருக்கட்டும், எதுவாக எல்லா அமைப்புகளையும் இணைத்து ஒற்றை பெயரில் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறாங்க. அப்போ ஒரு பேர் தேர்வு செய்யறாங்க. என்ன பேரு? அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் அப்படிங்கிற பேர் தேர்வு செய்யப்படுது. அன்றைக்கு அந்த அமைப்புடைய தலைவராக ஒரு ஆள் தேர்வு செய்யப்பட்டார். யாரு? அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸுடைய தலைவராக யார் தேர்வு செய்யப்பட்டாங்க? ஜெயினுல் ஆப்தீன் தான் அந்த அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸுடைய தலைவராக தேர்வு செய்யப்படுறார். 89ல அது ஒரு டெம்பரரி நிர்வாகமாக இருந்தது. 89 ஆகக்கூடிய நேரத்தில் 88ல என்ன செய்யறாங்க? பேர் மாத்துறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது. அந்த பேரை மாத்துவோம், எதுக்கு அப்படி ஒரு பேர் வைக்கணும், அதுல ஒரு ஜமியாவை சேருங்க அப்படின்னு செய்து மதனி அவர்கள் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் அப்படிங்கிற பேர். இந்த பேர் எதனால ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் ஆச்சு? அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் ஆச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்துட்டு இருந்த அமைப்பு யாரு அந்த காலகட்டத்தில்? அஹ்லே ஹதீஸ் தான். அஹ்லே ஹதீஸ் செய்துகிட்டு இருந்தாங்க. அஹ்லே ஹதீஸாக நமக்கு செயல்படுவோங்கிற எண்ணத்துல தான் மஷூராக்கள் கூட்டப்பட்டது. அஹ்லே ஹதீஸ் அந்த மஷூராக்கு வரல, அதையும் விளங்கணும். அந்த காலகட்டத்தில் அஹ்லே ஹதீஸ் அந்த மஷூராக்கு வரல. அதனால என்ன செய்தாங்க? அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ், ஒரு குர்ஆனை கூட சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸாக தொடங்கிச்சு. அது ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸாக மாறிச்சு. சரியா? அது 89ல் ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் உருவாக்கப்படுகிறது. வரலாற்றில் பார்க்கக்கூடிய நேரத்தில் 90ல் நடைபெற்ற நாகூருடைய மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக இருந்தது. ஏகத்துவவாதிகளுடைய மிக பெரும் சங்கமமாகவும் ஏகத்துவ வரலாற்றுடைய ஒரு முக்கியமான திருப்பு முனையாகவும் 90ல் நடைபெற்ற மாநாடு இருந்தது. 92க்கு வரக்கூடிய நேரத்தில் தமுக்கத்தில் ஒரு மாநாடு நடந்தது. மாநாடு நடந்ததா தெரியுமா? ஒரு மாநாடு நடைபெறாமலேயே நடைபெற்றதை விட மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்திச்சுன்னு சொன்னா தமுக்க மாநாடு அந்த வெற்றியை ஏற்படுத்திச்சு. தமுக்க மாநாட்டுக்கு என்ன செய்தாங்க? நீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. அது மதுரையில ஒரு மிகப்பெரியதொரு புரட்சியை, எழுச்சியை ஏற்படுத்திச்சு. எல்லா பத்திரிகைகளையும் ஹெட்லைன் செய்தியாக வந்துருச்சு. மாநாடு தடை செய்யப்பட்டதும் இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாங்க, மாநாடு தடை செய்யப்பட்ட கடைசி நேரத்தில்ங்கிறது ஒரு பெரிய செய்தியாக மாறி தௌஹீது பிரச்சாரத்துடைய மைல்கல்லாக தமுக்க மாநாடு, நடைபெறாத ஒரு மாநாடு. அந்த மாநாடு நடைபெற்றிருந்தா இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குமா நமக்கு சொல்ல முடியாது. நடைபெறாத அந்த மாநாடு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அடுத்த ஒரு முக்கியமான திருப்புமுனை என்னன்னு பாத்தீங்கன்னா 95ல் திருநெல்வேலியுடைய அந்த மேலப்பாளையம் அந்த பகுதியில் திருநெல்வேலியில் நடைபெற்ற தடா எதிர்ப்பு பேரணி, JAQH சார்பாக நடைபெற்ற அந்த பேரணி, அது ஆட்சியாளர்களையும் இஸ்லாமிய அமைப்புகளையும் திரும்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய ஒரு பேரணியா இருந்தது. அதை பத்தி யாருக்கா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் முதலாக இந்த மாதிரி ஒரு பேரணி நடத்துனது யார் தான்? JAQH தான். அந்த பேரணி JAQH இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பொதுவான அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியத்தை கொடுத்தது. தங்களுடைய எந்த பாதையில போயிட்டு இருந்தோமோ அந்த பாதையில இருந்து ஒரு டேக் டைவர்ஷன் சொல்லுவாங்களா இல்லையா? ரோடு போடும்போது டேக் டைவர்ஷன். அந்த எல்லா மக்களும் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு நேரத்தில் அந்த இடத்திலிருந்து ஒரு டைவர்ஷன் உருவாக்கிய ஒரு நிகழ்வாக
அந்த தடா எதிர்ப்பு பேரணியாச்சு. அந்த பேரணிக்கு பின்னால என்ன தோணிச்சது? நம்ம ஒரு மிகப்பெரிய சக்தி, நாம் அரசியலிலும் நாம் போகலாம், பொதுவான அரசியல் சமூக பணிகள் அந்த மாதிரி உள்ள ஒரு லைன்ல நம்ம போகலாம், தமிழ் முஸ்லிம் சமுதாயத்திற்கு நம்முடைய தேவை இருக்கின்றது, இப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் இந்த ஜமாத்துடைய முன்னணியில் இருந்த பலருக்கும் ஏற்படுத்தியது. அதற்கு பின்னால ஜேஏகேஎச் ஜமாத்து பல பிரிவினைகளை சந்தித்தது. அந்த வரலாறுகள் உங்களுக்கு என்ன தெரியும்? நான் புதுசாக சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்க, நான் சொன்ன செய்திகள் பலதும் எப்படி இருந்திருக்கும்? உங்களுக்கு பல நிகழ்வுகளும் புதிதாக இருந்திருக்கும். நீங்க அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்தவரையில உங்களை எல்லாருக்கும் தெரியும். ஜேஏகேஎச் உடைய வரலாறு, அதுக்கு பின்னால உள்ள வரலாறு நமக்கு நிறைய தெரியும். இந்த ஜமாத் அந்த பிரிவினைகளுக்கு பின்னால், அதற்கு பின்னால் பல பிரிவினைகளை